கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறைசாலையில் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சபரிவர்மனின் உடலை பெற அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா இணைப்பில் உள்ளார். சதீஷ் ராஜா, விவரங்கள் என்ன? அதாவது கடந்த 9ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த சபரிவர்மன் என்பவர் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் போலீசாரால் கைது செய்து நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை கைதியாக நாகர்கோவில் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி சிறைக்குள் சக கைதிகளுக்குள் ஏற்பட்ட தகராறில் சிறை காவலர்கள் விசாரணை கைது சபரிவர்மனை தாக்கியதில் சபரிவர்மன் உயிரிழந்தார். இது தொடர்ந்து உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிகழ்வானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் தமிழக அரசு சார்பில் பாதிக்கப்பட்ட உறவினர்களிடம் அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் ஸ்ரீநாத், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது உறவினர்கள் உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகள் மறு ஆய்வு செய்த பின்னரே உடலை வாங்குவோம் என திட்டவட்டமாக அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். தற்போது உடற்கூறு ஆய்வு வீடியோ காட்சிகள் மறு ஆய்வு செய்ததில் இதில் அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்ட உடற்கூறு ஆய்வு எந்த சந்தேகமும் இல்லை என்பதால் உடலை வாங்க ஒப்புக்கொண்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணவேணி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் ராஜா.